ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, தினம் ஒரு திட்டம் அப்படின்ற சீரீஸ் பார்த்துட்டு வரோம். அதில் டே 9க்கான திட்டம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் புற்றுநோய் பரிசோதனை திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 22 ஜனவரி 2024. இத்திட்டத்தினுடைய பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 15 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்குமே இத்திட்டம் பொருந்தும். புற்றுநோயோட வகைகள் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த புற்றுநோயை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாய் புற்றுநோய், கர்ப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய். இந்த திட்டம் எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2030ஆம் ஆண்டுக்குள் இதயம், புற்றுநோய், சர்க்கரை நோய் உள்ளிட்ட தொற்றா நோய்களினுடைய பாதிப்பு அதிகரிக்கும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் தொற்றா நோய்களோட விகிதத்தை குறைக்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. இப்போ புற்றுநோய் பரிசோதனை திட்டம் 3 ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாய மறுபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பார்த்துருப்போம். அதில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய இல்லத்துக்கே சென்று மருத்துவ உதவிகளை வழங்குவாங்க தொற்றா நோய்களுக்கு. அதே மாதிரி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் பார்த்துருப்போம். தொழிலாளர்கள் பணிபுரிகிற இடத்துக்கே சென்று அவங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாதம் பாதுகாப்பும் திட்டம் அப்படின்னு பார்த்துருப்போம். அது சர்க்கரை நோயினால இறக்கக்கூடிய இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக அந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் தொடங்கியிருப்பாங்க. அது தொற்றா நோய்களுக்கு நம்ம டெஸ்ட்லாம் லேப் டெஸ்ட்லாம் எடுப்போம் இல்லையா, அதெல்லாம் வீட்டுக்கே எடுத்துப்பாங்க. அந்த திட்டத்துக்கு அடுத்து இன்னைக்கு பார்க்குறது பார்த்தோம்னா புற்றுநோய் பரிசோதனை திட்டம். அதுதான் இந்த திட்டத்தில் என்னென்ன எந்த புற்றுநோய்க்கு மெயின்லி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.